2015ஆம் ஆண்டு 31வது கேள்வி நாங்கள் பார்க்க போகிறோம். தாக்க வரிசை தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள் எது அல்லது எவை தவறானவை என்று கேட்டிருக்கிறாங்க. அது கடும் முக்கியம். அதில் கேட்டிருக்கிறது தவறான கூற்று, அது முக்கியமான உண்டு. இதில் முதலாவது கூற்று, முதன்மை தாக்கத்தின் வரிசை முழு எண்ணாக இருத்தல் வேண்டும். உங்களுக்கு முதன்மை தாக்கம் என்பது ஒரு படியில் நடைபெறுகின்ற ஒரு திசை தாக்கம். உதாரணமாக ஏயிலிருந்து பி கேஸ் வருதுன்னு எடுப்போம். அல்லது ஏ கேஸாக ஒரு பி கேஸ் ரியாக்ட் பண்ணி எங்களுக்கு சி என்கின்ற ஒரு விளைவு தருதுன்னு எடுப்போம். அதாவது முதன்மை தாக்கம் இருந்தால் உங்களுக்கு தெரியும். இது தாக்க வரிசைகள் என்பது தாக்கிகளில் ஃபீசமான குணகம், இங்கே தாக்க வரிசை உண்டு, ஃபீசமான குணம் உண்டு, இங்கே ஃபீசமான குணம் 1 3 2. எனவே தாக்க வரிசை இரண்டாவது தாக்கத்தில் 2 இருக்கும். எனவே தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற விடைய முதன்மை தாக்க முன்னுடைய வரிசை முழு எண்ணாக இருத்தல் வேண்டும் என்பது சரி. அதில் ஃபீசமான குணகம்தான் அதில் எங்களுக்கு தாக்க வரிசையாக இருக்கும். தாக்கத்தின் வரிசையானது பரிசோதனை ரீதியாக துணியப்படும் ஒரு பிரமாணம். உங்களுக்கு தெரியும். இது தாக்க வரிசை துணிகின்ற பரிசோதனைகளே எங்களோட சிலபஸில் இருக்கிறது. எனவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். சரியான கூற்று, பரிசோதனை ரீதியாக துணியப்படுற பிரமாணம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பலப்படி தாக்கம் எடுத்தீங்கன்னு சொன்னால் பலப்படி தாக்கத்தை நீங்கள் தாக்கத்தை பார்த்து கூற முடியாது. அது பரிசோதனை ரீதியாக தான் நீங்கள் தீர்மானிக்கணும் தாக்க வரிசை என்னென்னு சொல்லி. அதான் சீல சொல்லிருக்காங்க பாருங்கள். தாக்கமொன்றின் வரிசை எப்போதும் சமப்படுத்தப்பட்ட சமன்பாட்டில் உள்ள தாக்கிகளின் ஃபீசமான குணகங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும் என்பது பிழை. இந்த கேள்வியில் எப்போதும் என்ற சொல்லிருக்கு. இந்த விடையில் கவனிச்சுக்கோணும். எப்போதும் சமனாக வர முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், பலபடி தாக்கமாக இருந்தால் நீங்கள் தாக்கத்தில் ஃபீசமாக, உதாரணமாக இதே தாக்கம் ஒரு பலபடி தாக்கமாக இருந்தால் தாக்கத்தில் மொத்த வரிசை 2 சொல்ல இயலாது. அது பரிசோதனையாக நம்ம துணிய வேண்டி வரும். ஆகவே அதில் ஏ சார்பை தங்கியிருக்கலாம், பியில் தங்கியிருக்கலாம், வேறு வரிசைகள் வரலாம். இனி அந்த கூற்று பிழையானது. பலபடி தாக்கத்துக்கு பிழைக்கு, முதன்மை தாக்கத்துக்கு சரியாக இருக்கும். தாக்கம் ஒன்றின் வரிசையானது விதிக்கோவையில் உள்ள தாக்கிகளின் மூலச்செறிவுகளின் அடுக்குகளின் கூட்டுத்தொகை, இந்த மூலச்செறிவு அடுக்குகளின் கூட்டுத்தொகைக்கு சமனளிக்கும். தாக்கம் ஒன்ற வரிசை என்பது மொத்த வரிசையை பற்றி கழிச்சிருக்கிறாங்க. உதாரணமாக ஒரு தாக்க வீதக்கோவை நான் தந்திருக்கிறேன், R = A கேஸ் செறிவு. அதே மாதிரி உதாரணமாக பி கேஸ் செறிவு 2ஆம் அடுக்கு வேறொரு தாக்கு தந்திருக்கேன். இது ஒரு முதன்மை தாக்கம்னு நான் சொல்லலை, பலபடி தாக்கவும் சொல்ல இல்லை. உங்களுக்கு முதன்மை மொத்தமாக வரிசை தாக்க வீத கோவையில் என்ன சொல்லியிருக்கார், தாக்க வீத கோவையில் உள்ள. எனவே வீத கோவையை நான் தந்திருக்கிறேன். மொத்த வரிசை கேட்டால் ஏ சார்பான வரிசை 1, பி சார்பான வரிசை 2. எனவே மொத்த வரிசை கேட்டால் நாங்கள் 3 கொடுப்போம். அதான் தாக்கத்தில் மொத்த வரிசை. எனவே தாக்கமொன்ற வரிசை வீத கோவையில் உள்ள தாக்கிகளின் மூலச்செறிவுகளில் அடுக்குகளின் கூட்டுத்தொகைக்கு சமன் என்பது சரி. எனவே எங்களுக்கு பிழையான கூற்று சி மட்டுமன்றத்தால் 5வது விடைக்கு நாங்கள் போகலாம். அதில் சி மட்டும்தான் எங்களுக்கு பிழையான கூற்று. இனி 3ம் சரியான கூற்று. 31வது கேள்விக்கு 5வது விடை. 32வது வினா, ஒரு சேர்வை தந்திருக்கிறாங்க. அந்த சேர்வையில் பென்சீனோட C∏C இருக்குது. மூலக்கூறு தொடர்பான உண்மையானது. இப்படியான வினா வரக்குள்ள நாங்கள் எப்போவும் என்ன செய்யணும் என்று சொன்னால், எப்போது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, இதில் மூலக்கூற்று அமைப்பை நாங்கள் வரைய தெரியணும். பென்சின் வளையம் காட்டியிருக்கிறேன். இதோட இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த மூலக்கூறை பாருங்கள். இதில் உங்களுக்கு SP கலப்பில் பியும் சியும் கார்பன் இருக்குது. எனவே இந்த இடைக்க கார்பனில் நான் இதை நினைக்க போகிறேன் பாருங்கள். பென்சின் கார்பனில் நினச்சா SP கலப்பில் கார்பன் இருந்தால் உங்களுக்கு தெரியும் நேர்கோட்டிலான மூலக்கூறு இருக்கும். ஸோ இந்த இடைக்க 2 பேரும் எங்களுக்கு நேர்கோட்டில் இருக்க போகுது. C∏C. இவருக்கூட இருக்கிற கார்பனும் நேர்கோட்டில் இருக்கும். இவரோட இருக்கிற கார்பன் நேர்கோட்டிலாம் இருப்பார். என்ன 2 பேரும் இந்த சொல்லப்பட்ட 2 கார்பனும் SP கலப்பு இருக்கிறதால இவங்க 2 பேரும் உங்களுக்கு தெரியும் SP கலப்பு. ஸோ SP கலப்பில் இருந்தால் இந்த இருக்க கார்பனோட இணைஞ்சிருக்கிற இந்த கார்பன் பென்சின் கார்பனும் இந்த கார்பனோட இணைந்திருக்கிற இங்கே பக்க கார்பனும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. எனவே ABCD 180 பாய பிணைப்பு கோணம் இந்த இருக்குது SP கலப்படத்தால். எனவே தான் ABC என பெயரிடப்பட்ட கார்பன் அணுக்கள் ஒரு நேர்கோடு இருக்க மாட்டாது என்பது எங்களுக்கு பிழையான கூற்று. பியை பாருங்கள். ABD கவனம் சொல்லப்பட்டதுக்கு நாங்கள் வருவோம். ABD என பெயரிடப்பட்ட கார்பன் அணுக்கள். இதை சொல்லிருக்காரு ஏ என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். இது பி, இது சி, இது இங்கே டி. ABD என பெயரிடப்பட்ட கார்பன் அணுக்கள் முறையே sp2 sp sp3 கலப்பாக்கம் அடைந்துள்ளன. உங்களுக்கு தெரியும், இவர் பென்சீன் கார்பன்,
பென்சின் கார்பன் எல்லாமே sp2 கலப்பு. எனவே ஏயை பொறுத்த மட்டும் sp2 கலப்பு சரியானது. பி டிக்கு வந்திருக்காங்க. பி நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம் sp கலப்பிறகு 2 தள்ளிகலகு வளர்ச்சி. டியை பொறுத்த மட்டும் இவரை சுற்றி 4 தள்ளிகலகு இருக்குது பாருங்கள், 3 ஐதரசன் இருக்குது வளர்ச்சி. எனவே டியை பொறுத்த மட்டும் sp3 கலப்பு. எனவே நாங்கள் எங்களோட பி கூட்டை எக்ஸப்ட் பண்ணிக்கொள்ளலாம். அது சரியான கூட்டு, எந்த பிள்ளையும் கிடையாது. அப்படியே நாங்கள் சி கூட்டுக்கு வருவோம். பென்சின் வளையத்தில் எல்லா கார்பன் பிணைப்பு நிலங்களும் ஒன்றுக்கொண்டு சமனாக இருப்பதோடு அவை சி ட்ரிபிள் பாண்ட் சி நிலத்திலும் பார்க்க நீளம் கூடியதாகும். உங்களுக்கு தெரியும் அதை நாம் கதைக்கலாம். பென்சினை பொறுத்த மட்டும் பென்சீனுக்குள்ள பரிவு நடைபெறதால பென்சின் பிணைப்பு என்பது பகுதி இரட்டை பிணைப்பு. ஆனால் வெளியே இருக்கிறது மும்மை பிணைப்பை கம்பேர் பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரியும் பகுதி இரட்டை பிணைப்பினுடைய நீளம் என்பது மும்மை பிணைப்பிட நீளத்தை விட உயர்வானது. அதனால் பென்சின் வளையத்தில் உள்ள எல்லா கார்பன் பிணைப்போட ஒன்று கொண்டு சமன். உங்களுக்கு தெரியும் பென்சினுக்குள்ளே எல்லாமே sp2 கலப்பு. எல்லா கார்பன் பிணைப்போட ஒன்று கொண்டு சமனரைக்கத்தான் நாங்கள் பரிவு கட்டமைப்பு காட்டுறோம். இனி அதில் மாற்றம் கிடையாது. பரிவுக்கு உட்படுறதால பென்சின் எல்லா சிசி பிணைப்போட ஒன்று கொண்டு சமன். அதோடு மும்மை பிணைப்பு நிலத்தை பார்க்க நீளம் கூடியதாகும் என்பது சரியானது. டி அதில் ஒப்போசிட்டாக இருக்குது. பென்சின் எல்லா கார்பன் நிலங்களும் ஒன்று கொண்டு சமனாக உள்ளதோடு சி மும்மை பிணைப்பு சி நிலத்திலும் பார்க்க குறைந்ததாகும் என்பது பிழையானது. ஏன்னா மும்மை பிணைப்பிலானங்களுக்கு நிலம் குறை இருக்கும் பகுதி இரட்டை பிணைப்பை விட. எனவே உங்களுக்கு தெரியும் அது பிழையான கூற்று. எனவே எங்களுக்கு சரியான கூற்றுக்கள் பியும் சியும் இடத்தால் நாங்கள் 2வது விடைக்கு போகிறோம். சரியான கூற்றுக்கள் பியும் சியும். 33வது கேள்வி, மென்சவு கலமுறை NaOH உற்பத்தி. மென்சவு கலமுறை NaOH உற்பத்தியை கொஞ்சம் வேகமாக நான் ஞாபகப்படுத்தி விடுறேன் பாருங்கள். எனவே கேள்விக்குரிய ஆன்சர் மிச்சம் இலகுவாக நாங்கள் பெய்திடலாம். ஒரு தொகுதியை ஒரு சமரியாக நான் கீறேன். குழம்பிக்கொள்ள தேவையில்லை. இது எல்லாரும் நோட்ஸுகள்லேயும் இருக்கும். இதை நீங்கள் ஷார்ட் நோட்ஸாக கூட இல்லாதாக்கள் பயன்படுத்தி கொள்ள இயலும். மென்சவு கலமுறை ஞாபகம் இருக்கிறாக்கள் இதை ப்ளே பண்ணி விட்டுட்டு ரிமைண்ட் பண்ணிக்கொள்ள இயலும். இந்த இடத்துல ஒரு மென்சவை போட்டு காட்டுறீங்க. ரைட், நல்லா விளைக்கணும். சமரிகள் நோட் பண்ண போகிறேன். இந்த இருக்கிற மென்சவு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கட்டாயனை மட்டும்தான் ப்ளஸ் ஒன்லி என்று போட்டிருக்கேன். கட்டாயனை மாத்திரம் அனுமதிக்கின்ற மென்சவு தான் நாங்கள் வச்சுருப்போம். அனோடாக மென்சவு கலமுறையில் அனோடாக அதாவது ப்ளஸ் முனை மின்பகுப்பில் அனோட் ப்ளஸ் முனையாக இருக்கும் டைட்டேனியமும். கதோடாக நாங்கள் கதோட் சியாக நாங்கள் நிக்கல் வச்சுருப்போம். எனவே மைனஸ் முனையாக நிக்கல் இருக்கும், கதோடு இருக்கும். அனோடு இருக்கிற அனோடரை கூட மூலப்பொருள் உங்களுக்கு தெரியும் பிரைன் கரைசல், அதாவது செருந்த NaCl அல்லது பிரைன். கதோடரைக்குள்ளே நாங்கள் தூய நீர் அனுப்புவோம். தூய H2O லிக்விட் தான் மூலப்பொருட்கள். உங்களுக்கு தெரியும் அனோடரைக்குள்ளால் வார NaCl இதுக்குள்ளே Cl மைனஸையும் அதே மாதிரி உங்களுக்கு Na+ கொடுக்கும். நீருக்குள்ளேருந்து வார H+OH- தொகுதிக்குள்ளே இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் NaCl இருக்கிற Cl- சரி உயர்வண்டப்படினால Cl- தான் அனோட்டில் ஒட்சியேற்றப்படும். எனவே நாங்கள் அனோடில் நடைபெறுகின்ற ஒட்சியல் தாக்கம் எழுதுகிறோம். உங்களுக்கு தெரியும் அனோடில் நடைபெற ஒட்சியல் தாக்கம், இங்கே நடைபெற தாக்கம் Cl- எக்குவஸ் விளைவில் Cl2 கேஸ் சக 2 இலத்திரன். எனவே எனக்கு அனோடு அரைக்கிறது Cl2 கேஸ் வெளியில் வரும். கதோடு அரைக்க நீர் அனுப்பியிருக்கிறீங்க. நீரில் காணப்படுற H+ தாழ்த்தப்படும். எனவே பொதுவாக உங்களுக்கு தெரியும் நாங்கள் நீர் எழுதக்குள்ளால் நீரில் இருக்கிற H+-ஐ எழுதாமல் நீர் போட்டு தான் தாழ்த்தல் தாக்கம் எழுதுகிறோம். எனவே H2O லிக்விட்ஸ் 2 சக H+ எழுதாமல் 2 இலத்திரன் விளைவில் எனக்கு H2 கேஸ் சக 2 OH- பகுதிகளில் கட்டாயம் காரணம். எனவே இங்கே பக்கம் கதோடு அறையில் H2 கேஸ் வெளியில் வரும். வெளியே வரும் பாருங்கள், குறித்து காட்டுறேன். அனோடு அறையில் Cl- எல்லாம் ஒட்சியேற்றப்பட்ட முடிய Na+ மிஞ்சும். கதோடு அறைக்குள்ளே H+ தாழ்த்தப்பட்ட முடிய OH- மிஞ்சும். தாக்கத்தில் விளைவில் OH-. Cl- அனோடு இருந்து கதோடு அறைக்க போக இயலாது. OH- கதோடு அறை இருந்து அனோடு அறைக்குள்ளே வர இயலாது. பிகாஸ் இந்த மென்சவு கட்டாயனை மாத்திரம் அனுமதிக்கும். அனோடு அறையிலிருந்து Na+ கதோடு அறைக்குள்ளே வரலாம். எனவே கதோடு அறைக்குள்ளே தான் எங்களுக்கு NaOH உருவாக்கப்படும். இதான் எங்களுக்கு மென்சவு கலமுறை NaOH உற்பத்தி. இதில் சொல்லிருக்க வசனங்களை பார்ப்போம். உண்மையான கூட்ட கேட்டிருக்கிறாங்க. மின்பகுப்பின் போது Na+ அயன்கள் கதோடு அறையிலிருந்து அனோடு அறைக்கு மென்சவினூடாக செல்லும் என்பது பிழையான கூற்று. Na+ அயன் இருக்கிறதே அனோடு அறையில் இருந்து தான் அது கதோடு அறைக்கு போகும். எனவே கதோடு அறையில் இருந்து அனோடு அறைக்கின்ற வசனம் பிழையானது. தியரியில் தெரியான கிளியர் இருக்கணும். மூலாவது பிள்ளை. அனோடாவும் கதோடாவும் முறையே டைட்டேனியம் நிக்கல் பயன்படுத்தப்படும். தியரி அனோடு டைட்டேனியம், கதோடு நிக்கல். சரி,
இம்முறையின் மூலம் தூய NaOH தயாரிக்கலாம். சரி, ஏனென்றால் அதில் கலப்பு எதுவும் வராது. தூய NaOH நாங்கள் வெளியெடுக்கலாம். இதற்கு தூய NaOH நாங்கள் வெளியெடுக்கலாம். ஏன்னா NaCl கலந்துருக்காது NaOHல. ஏன்னா Cl- வரையில் அதை கதோட இறக்கி வரையிலாது Cl-. ஸோ இது கலந்துருக்காது. இன்னொன்று அதில் கதைக்க வேண்டிய தீர்வு கதைக்கையில் உங்களுக்கு தெரியும், இந்த மின்பகுப்பு நடைபெற அனோட அறையில் வந்து Cl- செறிவு குறையும். எனவே OH- உட்சியேற்றப்பட வாய்ப்பு இருக்கிறதால தடுக்கிறதுக்காக வேண்டி நாம் ஐதாக்கப்பட்ட NaCl தொடர்ச்சியாக வெளியெடுத்துக்கொண்டு செறிந்த NaCl தொடர்ச்சியாக உட்புகுத்தி Cl- செறிவு உயர் அளவில் பேணுவோம். அதை நாம் செய்கிற வேலை. அதோட 4வது கூற்று H2 கேஸ் Cl2 கேஸ் என்னும் பக்க விளைபொருட்களாக முறையே அனோடிலும் கதோட்டிலும் உருவாக்கப்படும். பிழை. H2 கேஸ் உருவாக்கப்படும் கதோடில், Cl2 கேஸ் உருவாக்கப்படும் அனோடில். அந்த முறை பிழையாக இருக்குது. எனவே எங்களுக்கு 2வது கூற்று 2வது விட பொருத்தமானது Bயும் Cயும் சரியான கூற்று இருக்குது. 34வது வினாவுக்கு நாங்கள் வரப்போகிறோம். அதில் சொல்லியிருக்கிறாங்க, தாக்கம் ஒன்றின் ஏவல் சக்தி தொடர்பான தவறான கூற்று கேட்டிருக்கு. ஏவல் சக்தி தொடர்பாக தவறான கூற்று கேட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், புறவெப்ப செயல்முறை ஒன்றில் பின்முகத்தாக்கத்தின் ஏவல் சக்தியை விட முன்முகத்தாக்கத்தின் ஏவல் சக்தி குறைவானதாகும். தியரி ரீதியாக அந்த வசனம் சரி. உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு சக்தி ஒரு தாக்க வரிப்படம், அதாவது சக்திக்கும் தாக்கப்பாதைக்கு நீங்கள் வரைஃபொண்டு வரைஞ்சிங்கன்னு சொன்னால், ஒரு புறவெப்ப தாக்கத்துக்கு சக்தி தாக்கப்பாதை வரைஃபு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு புறவெப்ப தாக்கம் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னால், அதை கீழுக்கு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். அதாவது சக்தி தாக்கப்பாதை வரைவு நாங்கள் தெளிவாக வரைவோம். உதாரணமாக இந்த இடத்துல நாங்கள் தெளிவாக வரைவோம். இதில் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு சக்தி தாக்கப்பாதை வரைவு நீங்கள் வரைகின்ற பொழுது இதில் வந்து பிள்ளைகள் நல்லா உங்களுக்கு தெரியும், முக்கியமாக ஒரு புறவெப்ப தாக்கத்தை பொறுத்த மட்டும் இந்த சக்தி தாக்கப்பாதை வரைவு, சக்திங்கிற தாக்கப்பாதை வரைவு நம்ம வரைஞ்சால், தாக்கப்பாதை வரைவு வரைஞ்சால் புறவெப்ப தாக்கம் ஒன்றில் உங்களுக்கு தெரியும், தாக்கிற சக்தியை விட விளைவிட வெப்பொருளை கூட இருக்கும், தாக்கிற வெப்பொருளை குறைய இருக்கும். எனவே தாக்கியிலிருந்து விளைவு ஒரு ஏவல் சக்தி ஊடாக ஏவல் சிக்கல் இந்த உங்களுக்கு தெரியும், ஏவல் சிக்கலில் கட்டமைப்பு, ஏவல் சிக்கலில் கட்டமைப்பு இங்கே இருக்கும். இதில் உச்ச சக்தி, இது ஏவல் சிக்கல் அரிக்கும், ஏவல் சிக்கல். அதே மாதிரி இது வந்து தாக்கி அரிக்கும், உங்களுக்கு தாக்கி. இவர் வந்து விளைவாக அரிக்கும், விளைவு. முன்முக தாக்கத்தில் ஏவல் சக்தி புறவெப்ப தாக்கம், இந்த ΔH வந்து மைனஸ் அரிக்கும், ஏன்னா ΔH மைனஸ் அரிக்கும், தாக்கிற வெப்பொருளை கூட இருக்குது. முன்முக தாக்க ஏவல் சக்தி என்பது தாக்கிற சக்திக்கும் இந்த தாக்கிகள சக்திக்கும் ஏவல் சிக்கலுக்குமான வேறுபாடு. பின்முக தாக்க ஏவல் சக்தி தான் EA1 என்பது என்ன போட்டிருக்க, EA1 என்பது முன்முக தாக்கத்தில் ஏவல் சக்தி. EA1 என்பது முன்முக தாக்கத்தில் ஏவல் சக்தி, முன்முக தாக்க ஏவல் சக்தி. விளைவிட சக்திக்கும் ஏவல் சிக்கலுக்குமானது EA2 என்று போடுவோம். இது பின்முக தாக்க ஏவல் சக்தி. புறவெப்ப தாக்கம் ஒன்றில் முன்முக தாக்க ஏவல் சக்தியில் பெருமானம் பின்முக தாக்கத்தை விட குறையறிக்கை. பாருங்கள், EA1 குறைஞ்ச பெருமானம் இருக்குது தானே EA2 விட. எனவே தான் நாங்கள் எங்களோட மறந்துடக்கூடாது, எங்களோட கூற்றில் எங்களை சொல்லப்பட்டிருக்கின்ற கூற்று எங்களுக்கு சரியானது. ஒரு புறவெப்ப தாக்கத்தில் முன்முக தாக்கத்தில் ஏவல் சக்தி குறைவாக இருக்கும் எங்களை சொல்லியிருக்கிறார். எனவே அந்த கூற்று சரியான கூற்று. அப்படி நாங்கள் எடுப்போம். 2வது கூற்று எடுப்போம். 2வது கூற்று நாங்கள் பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். 2வது கூற்றில் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது ஒரு விரைவாக நடைபெறும் தாக்கத்தின் ஏவல் சக்தியிலும் பார்க்க மெதுவாக நடைபெறுகின்ற தாக்கத்தின் ஏவல் சக்தி குறைவாகும். ஒரு தாக்கம் மெதுவாக நடக்குதுன்னு சொன்னால் நம்ம எடுக்க இயலும், அதில் வந்து ஏவல் சக்தி வந்து குறை இருக்குன்னு சொல்லி. ஏவல் சக்தி குறை இருந்தால் எங்களுக்கு விரைவாக நடக்கும், ஏவல் சக்தி கூட இருந்தால் மெதுவாக நடக்கும். எனவே மெதுவாக நடைபெறது உங்களுக்கு தெரியும், பலபடி தாக்கத்தில் வீத நிர்ணயப்படியாக ஏவல் சக்தி கூடிய மெதுவாக நடைபெறப்படி எடுக்கிறோம். எனவே மெதுவாக நடைபெற தாக்கத்தில் ஏவல் சக்தி குறைய இருக்கையில் அது உயர்வாக இருக்க வேண்டி வரும். கூற்று பிழை. இன்னொரு விடயமும் இருக்குது, ஒரு தாக்கம் விரைவாக நடக்குமா மெதுவாக நடக்குமா தீர்மானிக்கிறது ஏவல் சக்தி மட்டுமல்ல, வெப்பநிலை செல்வாக்கு செலுத்தும், செறிவு செல்வாக்கு செலுத்தும், வாயு தாக்கம் என்ற பகுதி அமுக்கம் செல்வாக்கு செலுத்தும். ஆனால் இங்கே ஏவல் சக்தியை வச்சும் நாங்கள் சொல்லலாம். அந்த அடிப்படையில் மெதுவாக நடைபெறத்துக்கு ஏவல் சக்தி கூட இருக்கணும். வசனம் பிழையானது. சி, தரப்பட்ட தாக்கப்பாதையின் ஏவல் சக்தியில் ஊக்கி பாதிப்பை ஏற்படுத்தாது. நல்லா விளையக்கோணும். ஒரு கூட்டங்களுக்கு சரியான கூட்டு. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட தாக்கப்பாதையில் ஊக்கி வந்து ஒரு நாளும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது. ஒரு குறிப்பிட்ட தாக்கம், உதாரணமாக தாக்கப்பாதைன்னா ஒரு படி தாக்கம் இருக்குன்னு எடுப்போம். ஊக்கிலே வேறு தாக்கப்பாதையை மாற்றுறது, ஒரு படித்தாக்கம் நடைபெறுகிறது, ஏவல் சக்தி கூடறிக்கி விளைவு குறையறிக்கின்ற ஊக்கி என்ன செய்யணும்னா அது வேறு பாதை ஊடாக மாற்றமடைய செய்யுமே தவிர ஒரு குறிப்பிட்ட தனிப்படி தாக்கத்தில் இல்லை ஒரு குறிப்பிட்ட பாதையினுடைய தாக்கப்பாதையினுடைய ஒரு ஏவல் சக்தியில் ஊக்கி பாதிப்பு ஏற்படுத்தாது. ஒரு தாக்கம் ஏவல் சக்தி கூடிய படி ஊடாக நடைபெறுகின்ற பொழுதும் ஏவல் சக்தி குறைந்த பாதை ஊடாக ஊக்கி தாக்கத்தை நடைபெற செய்யும். எனவே அந்த கூற்று சரியானது. டி,
தாக்கிகளின் தொடக்கச் செறிவு அதிகமெனில் ஏவல் சக்தி குறைவு. பிழையான கூற்று. உங்களுக்கு தெரியும் ஏவல் சக்தி என்பது தொடக்கச் செறிவில் சங்கிருக்கின்ற ஒரு காரணி அல்ல. எனவே 5வது விடை வரை எங்களுக்கு வரும். ஏனெண்டா பிழையான கூற்று கேட்டிருக்கிறாங்க. பியும் டியும் தான் எங்களுக்கு பிழையான கூற்று, பியும் டியும். எனவே நாங்கள் 5வது விடைக்கு போகலும். 35வது கேள்விக்கு நாங்கள் போவோம். ஒளியியல் சமபகுதிய சேர்வை தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களில் இது உண்மையானது. பிள்ளைகள் நல்லா விளையம் கொள்ளுங்க. திண்மத்தோற்ற சமபகுதியம் நல்லா விளையக்கோணும். திண்மத்தோற்ற சமபகுதியம், திண்மத்தோற்ற சமபகுதியங்கள் 2 நாங்கள் பிரிக்கிறோம். ஒன்று பொதுவாக நாங்கள் பிரிக்கிறது எதிருருக்கள், இன்னொன்று ஈர்வழிமய சமபகுதியம். இந்த 2 ஒரு கேட்டகரி ஈர்வழிமய சமபகுதியம். நல்லா விளையக்கோணும். திண்மத்தோற்ற சமபகுதியங்கள் பொதுவாக இப்போ எதிர்ரு சமபகுதியத்தன்மையை காட்டணுமென்று என்ன இருக்கணும்? சமச்சிரட்ட காபன் இருக்கணும், கைரல் காபன் இருக்கணும், கைரல் காபன், ரைட். அதே மாதிரி இந்த ஈர்வழி மையம் என்ற சொல்வாரண்டா இரு சமபகுதிய வடிவங்கள் ஒன்று மற்றேதனுடைய ஆடிபிம்பமாக, திண்மத்தோற்ற சமபகுதியங்கள் ஆடிபிம்பமாக அமையாமலுக்கிருந்தால், அமையாது இருப்பின் ஈர்வழிமய சமபகுதியம். நிறைய பேருக்கு குழப்பகரமான தலைப்பு இது, சரியாக விளங்கிக்கோணும். ஒரு திண்மத்தோற்ற சமபகுதியம் ஒன்று மற்றதில் ஆடியுமமாக இல்லாட்டி அது ஈர்வழிமயம். எதிர்வு சமபகுதியத்தை பொறுத்த மட்டும் கைரல் காபனை கொண்டிருக்கின்ற பொழுது அது 2 வடிவங்களில் இருக்கும். அந்த 2 வடிவங்களும் ஒன்று மற்றேத்திர ஆடிபிம்பமாக அமைந்தால் எதிர்வுருக்கள் ஆடி அமைந்தல். அப்படி கைரல் காபனை கொண்டு, உங்களுக்கு தெரியும் கைரல் காபனை கொண்டிருக்கக்குள்ள ஆடியமும் அமையல்லாட்டி எகெயின் ஈர்வழி மையத்துக்குள்ளாம் வரும். நல்லா நீங்கள் விளையக்கோணும். கைரல் காபனை கொண்டு ஒரு சேர்வை, கைரல் காபனை கொண்டு ஒரு சேர்வை 2 வடிவங்களில் இருக்கும். அந்த 2 வடிவமும் ஒன்று மற்ற எதிர ஆடியமும் அமைஞ்சாலும் சரி, நல்லா விளையக்கோணும். கைரல் காபனை கொண்ட சேர்வை, கைரல் காபனை கொண்ட சேர்வை ஒன்று மற்ற எதிர 2 வடிவங்கள் இருக்குந்தானே, அந்த 2 வடிவமும் ஒன்று மற்ற எதிர ஆடியமும் அமைஞ்சாலும் சரி, ஒன்று மற்ற எதிர ஆடியமும் அமையலாட்டியும் சரி, 2 வடிவமும் ஒளியை வேறு வேறு திசையில் திருப்புறத்தால் அதுக்கு பேர் வந்து கைரல் காபன் இருந்தால் ஒளியியல் சமபகுதியம். தலைமுனைவாக்கப்பட்ட ஒளியை வேறு வேறு பக்கம் திருப்பும். எனவே கைரல் காபனை கொண்டிருக்கிற சேர்வை ஒன்று ஒளியியல் சமபகுதியத்தன்மையாக தொழிற்படும். எப்போதும் அந்த சேர்வை அந்த 2 வடிவங்களும் ஒன்று மற்ற எதிர ஆடியுமமாக இருந்தால், அப்போ ஒளியியல் சமபகுதிய சேர்வைகள் 2ம் ஒன்று மற்றதில் ஆடியுமமாக இருந்தால் எதிர்வு ஆடியுமம் அமையல்லாட்டி எங்களுக்கு ஈர்வழி மையத்துக்குள்ளே போகும். எனவே ஒளியியல் என்ற சொல் கைரல் காபில் இருந்தால் வந்துடும். ஆனால் 2 வடிவங்களும், அந்த கைரல் காபில் இருந்தால் 2 வடிவங்களும் 2 வடிவங்களும் ஆடியுமமாக இருந்தால் எதிர்வுக்குள்ளே வரும், இல்லாட்டி ஈர்வழி மையத்துக்குள்ளே வரும். எனவே நாங்கள் சொல்லலாம் ஒளியியல் சமபகுதியங்களில் ஒன்றுக்கொன்று ஆடியுமமாக அமைவை எதிர்வு அமையாதவை ஈர்வழி மையத்துக்குள்ளே வரும். எனவே ஈர்வழி மையத்துக்குள்ளே நாம் 2 கேட்டகரி பார்க்கலாம். ஒன்று நாங்கள் சிலபஸில் படிக்கின்ற கேத்திரகணித சமபகுதியம், கேத்திரகணித சமபகுதியம். பிகாஸ் கேத்திரகணித சமபகுதிய சரி உங்களுக்கு தெரியும், C டபுள் பாண்ட் C 2 பக்கம் வந்து வேறு வேறு தொகுதியில் ஒவ்வொன்றிலையும் இருக்கணும். இது அடுத்தது ஆடியுமமாக அமைய முடியாது. எனவே வந்து கேத்திரகணித சமபகுதியங்கள் எப்போதும் ஈர்வழி மையங்கள். அதே மாதிரி ஈர்வழி மையம் எல்லாமே கேத்திரகணிதம் அல்ல. ஈர்வழி மையத்துக்குள்ளே வந்து நிறைய ஆடியுமமாக அமையாத கைரல் காபனை கொண்ட ஒளியியல் சேர்வைகளும் வரலாம். எனவே எங்களோட கூற்றுக்களை பாருங்கள். முதலாவது கூற்று, ஒன்றுக்கொன்று ஆடிபிம்பமாக இருக்கும் ஒளியியல் சமபகுதியங்கள் ஒரு சோடி. ஆடிபிம்பமாக இருக்கின்ற ஒளியியல் கைரல் காபன் இருக்கும் ஒளியியல் என்று சொன்னால் ஆடிபிம்பமாக இருக்குதாம். எனவே எதிர்வாக வரும். எனவே இதோட ஒப்போசிட் வந்து ஆடிபிம்பமாக இருந்தால் ஈர்வழி மையம் வர முடியாது. செய்ய பாருங்கள், ஆடிபிம்பமாக இருக்கல்லாட்டி எதிர்வுக்கள் எனப்படும். உங்களுக்கு தெரியும், ஆடிபிம்பமாக இல்லாட்டி எதிர்வு வரையிலாது, ஆடிபிம்பமாக இருக்கணும் எதிர்வுக்கு. 4வது, ஒன்றுக்கொன்று ஆடிபிம்பமாக இருக்காத ஒளியியல் சமபகுதியங்கள். கைரல் காபன் இருக்குது, 2 வடிவங்கள் இருக்குது, 2 ஒளியை வேறு பக்கம் திரும்பும். ஆனால் 2ம் வந்து ஒன்றுக்கொண்டு ஆடிபிம்பம் இல்லாட்டி ஈர்வழி மையத்துக்குள்ளே வரும். எனவே ஏயும் டியும் சரியானது. 4வது விடயங்களுக்கு பொருத்தம். குறிப்பாக அதில் இந்த கைரல் காபனை கொண்ட ஒளியியல் சமபகுதியம் உண்டு, ஆடிபிம்பமாக அமையாத சிச்சுவேஷன் வாரது இருக்குது. எப்படின்னா 2 கைரல் காபன் வாரது. பொதுவாக நாங்கள் அதில் வரைகிறல்ல, பட் 2 கைரல் காபனில் வாரது எங்களுக்கு பொதுவாக அப்படி அமையலாம். பட் வந்து மறந்துடப்படாது, ஈர்வழி மையத்துக்குள்ளே 2 கேட்டகரி வரும். ஒன்று கேத்திரகணிதம், அடுத்தது ஆடிபிம்பமாக அமையாத ஒளியியல் சமபகுதியம். எதிர்வு என்பது
ஆடியும்பமாக அமைகின்ற கைரல் கார்பனை கொண்ட ஒளியியல் சமபகுதியம். எனவே எங்களுக்கு 4வது விடை போயிடும். 36வது கேள்வி. சக்தி சொட்டன் n = 3 ml-2 கொண்டிருக்கும் இலத்திரன் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானது? உங்களுக்கு தெரியும் n என்பது முதன்மை சக்தி சொட்டன். திசைவில் சக்தி சொட்டன் எல் சிறப்பாக தரவில்லை, எங்களுக்கு எல் தர இல்லை. ஆனால் எம்எல் தந்திருக்கார் காந்த சக்தி சொட்டன் ஒபிரலுக்கான இலக்கம். எனவே n = 3 மூன்றாம் பிரதான படி எடுத்தால் அதுக்கு சாத்தியப்பட்ட உபப்படிகள் உங்களுக்கு தெரியும் 3s. அடுத்த உபப்படி உங்களுக்கு சாத்தியப்பட்டது 3p. அடுத்து 3ஆம் படியில் காணப்படக்கூடிய உபப்படி 3d. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது. இந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொரு உபப்படியிலையும் உங்களுக்கு தெரியும் காணப்படுற ஒபிடல் 3sல் ஒன்று இருக்கலாம். அவர் எங்கள் எம்எல் நம்பர் 0 உங்களுக்கு தெரியும் காந்த சக்தி சொட்டன். 3pயில் 3 ஒபிடல் இருக்கும். -1 0 +1 நம்ம கதைக்கிறோம். 3dயில் 5 ஒபிடல் இருக்கும். ரைட், அந்த 5 ஒபிடலில் நாங்கள் கதைக்கின்ற ஒழுங்கு -2 -1 0 +1 +2 நம்ம கதைக்கிறோம். எங்கள்கிட்ட கேட்டிருக்கிறது தெளிவாக பாருங்கள் என்ன கேட்டிருக்காருன்னு சொல்லி. அதாவது எங்கள்கிட்ட கேட்டிருக்கிற விடயம் முதலாவது கூற்று இவ்விலத்திரன் 3ஆம் பிரதான சக்தி மட்டத்தில் உள்ளது. 3ஆம் பிரதான படியில் உள்ளது. எங்களுக்கு சரியான கூற்று. ஏனென்றால் n = 3 இருக்குது, மாற்றமில்லை. இவ்விலத்திரன் ஒரு டி ஒபிட்டலில் உள்ளது. பாருங்கள், அவர் சொல்லியிருக்கிறது ml-2 தானே. ml-2 உங்களுக்கு தெரியும் ml-2ஆக 3s வர முடியாது. ml பெருமானம் 0. ml-2ஆக 3p வர முடியாது. பிகாஸ் -1லிருந்து +1 வரையும். எனவே -2 ஒபிரலை கொண்ட 3ஆம் பிரதான படியில் 3d தான் வரலாம். எனவே சரி. இவ்விலத்திரன் p ஒபிரலை காணப்பட முடியாது. பிழை. p ஒபிரலை -2 வர முடியாது. இந்த இலத்திரன் ஒரு கரங்கல் சக்தி சொட்டன் +12 கொண்டிருத்தல் வேண்டும் என்பது பிழையான கூற்று. ஏனெண்டா இந்த 3d ஃபுல்லாக நிரம்பியிருந்தா 3d நிரம்பி இருந்தால் பாருங்கள் 3d 10 இருந்தால் அல்லது 3d 7 6 அப்படி இருந்தால் இதுக்குள்ளே இருக்கின்ற பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் 1 +12 அடுத்தது -12. எனவே +12 அமையலம் என்றால் சரி, அது அப்படியே தான் இருக்கணுமெண்டா எங்களுக்கு பிழையானது நாங்கள் கூற முடியாது. எனவே இதுக்கு பொருத்தமான விடையாக நாங்கள் ஏயும் பியும் சரியண்டத்தால் முதலாவது விடைக்கு நாங்கள் போகலும். 37வது கேள்வி சொல்லியிருக்கிறாங்க. அநேகமான தாக்கங்கள் தாழ் வெப்பநிலையிலும் பார்க்க உயர் வெப்பநிலைகளில் மிக விரைவாக நடைபெறும். உங்களுக்கு தெரியும் தாக்க வீதம் என்பது வெப்பநிலை அதிகரிக்கப்படுகின்ற பொழுது தாக்க வீதமும் என்ன செய்யும்னா அதிகரித்து கொண்டு போகும். என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் முதலாவது இதை விளக்குற காரணம் உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. சரியான காரணம் இருக்கணும். முதல் 2 கூற்றுக்களையும் சும்மாவே நாம் ரிஜெக்ட் பண்ணலாம். வெப்பநிலை மாற்றத்தோடு ஏவல் சக்தி மாறாது. கடந்த காலங்களில் அதிகமாக விநியோகப்பட்டிருக்கு. எங்களோட தியரிகள்லையும் இருக்குது. வெப்பநிலை அதிகரிக்கப்பட்டால் அது குறைக்கப்பட்டால் எந்த ஒரு மாற்றமும் ஏவல் சக்தியில் வராது. எனவே 2 கூற்றுக்களும் பிழை. சி, வெப்பநிலை அதிகரிக்கும் போது அலகு கனளவுக்கான மோதுகைகள் எண்ணிக்கை அதிகரிக்கும். உங்களுக்கு தெரியும் வெப்பநிலையை கூட்டக்குள்ளால் ஒரு தொகுதிக்குள்ளே மூலக்கூறுகளில் இயக்க சக்தி அதிகரிக்கும் வெப்பநிலையை கூட்டக்குள்ளே. எனவே மோதுகைகள் எண்ணிக்கை அதிகரிக்கும். மோதுகை ஓரளவுக்கு நிலைப்படுத்த மோதுகை கூடுமாக இருந்தால் வெப்பநிலை அதிகரிப்பின் விளைவாக உயர் மோதல்களில் சதவீதம் அதிகரிக்கும். உயர் சக்தி மோதல் ஏனென்றால் உயர் சக்தி வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ளால் மூலக்கூறுகளில் சக்தி கூடும். எனவே உங்களுக்கு தெரியும் அந்த கிராஃபில் நீங்கள் காட்டுறீங்க அந்த போல்ட்ஸ்மான் மேக்ஸ்வெல் வளைகளில் இங்கே பாருங்கள். போல்ட்ஸ்மான் மேக்ஸ்வெல் வளையில் ரைட் மூலக்கூறுகளில் எண்ணிக்கைக்கு எதிராக மூலக்கூறுகளில் சக்தியை நான் வரைஞ்சால் இந்த ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சதுக்கு பிறகு நம்ம வெப்பநிலையை கூட்டின அந்த கிராஃப் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படியே வலப்பக்கம் நகர்ந்தால் இந்த நான் வெப்பநிலை குறைஞ்ச வெப்பநிலை இருக்கக்குள்ளால நோட்ஸில் பார்த்துக்கொள்ளுங்க. குறைஞ்ச வெப்பநிலை இந்த தாக்கத்தில் ஏவல் சக்தி மாற்றமடையாது. இதை வெப்பநிலை T1 T2 எடுத்தோம்னா உங்களுக்கு தெரியும் வெப்பநிலை T1 விட T2 கூட. வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள கிராஃப் வலப்பக்கமாக நகரும். பாருங்கள் பிள்ளைகள், முந்தி ஏவல் சக்தியை தாண்டிய மூலக்கூறுகளில் பின்னம் பாருங்கள். ஏவல் சக்தியை தாண்டிய மூலக்கூறுகளில் பின்னம் T1 வெப்பநிலையில் இந்த இருக்குது. T1 வெப்பநிலையில் T2 வெப்பநிலையில் ஏவல் சக்தியை தாண்டிய மூலக்கூறுகளில் பின்னம் இந்த இருக்குது. இந்த அதிகரிச்சு இவ்வளோ அதிகரிச்சிருக்கு. எனவே உயர் சக்தி மோதல் ஏவல் சக்தியை தாண்டிய நிலைமையில் நடைபெற மோதல் அதிகரிக்கும். எனவே தான் விளைவுகளை கூறத்துக்கு தாக்க வீதம் கூறத்துக்கு அதுதான் காரணம். எனவே சியும் டியும் சரியானதால் நாங்கள் 3வது விடையை போயிடும். 38வது கேள்வி சமநிலை தாக்கம் ஒன்றின் சமநிலை மாறிலி K தொடர்பான ஒரு கூற்று. உங்களுக்கு தெரியும் உதாரணமாக ஒரு சமநிலை இருக்குன்னு எடுப்போம். A கேஸ் சக ஒரு B கேஸ் தாக்கி எங்களுக்கு C கேஸ் தருதுன்னு எடுப்போம். 2 C கேஸ் தருதுன்னு எடுப்போம். சமநிலை மாறிலி உதாரணமாக செறிவு சார்பான மாறிலி KC சமன் உங்களுக்கு தெரியும் விளைவு C கேஸில் செறிவிட 2ஆம் அடுக்கின் கீழ் பீசமான குணகத்தோடு அடுக்காக போட வேண்டி வரும். A கேஸ் செறிவு தர B கேஸ் செறிவு உங்களுக்கு தெரியும்.
பிள்ளைகள் இந்த இருக்க தாக்கத்தினுடைய சமநிலை மாறிலி. அதாவது இது ஒரு நம்ம எடுப்போம், இது ஒரு புறவெப்ப தாக்கம் எடுத்தோம் என்று சொன்னால் தியரி மிச்சம் இலகுவான கேள்வி. சமநிலை மாறிலி என்பது ஏ அமுக்கம் மாறும்போது மாறாது என்பது சரி. சமநிலை மாறிலி வெப்பநிலை மாறுகின்ற பொழுதுதான் மாற்றமடையும். எனவே அமுக்கத்தில் தங்கியிருக்காது சரியான கூற்று. விளைபொருட்களின் செறிவு அதிகரிக்கப்படும் போது சமநிலை மாறி அதிகரிக்கும் பிழையானது. சமநிலை மாறிலி விளைபொருள் செறிவு அதிகரிக்காது. அதே மாதிரி வெப்பநிலை மாறுதலுடன் சமநிலை மாறிலி மாற்றமடையக்கூடும், நிச்சயமாக சரி. வெப்பநிலை மாறுகின்ற பொழுது சமநிலை மாறிலி மாறும். எப்படி மாறும் நம்ம கதைப்போம். அதே மாதிரி தாக்கி ஒன்று செறிவு அதிகரிக்கப்படும் போது சமநிலை மாறி அதிகரிக்கும் பிழையானது. சமநிலை மாறலி வெப்பநிலை மட்டும் தங்கியிருக்கும். எனவே தான் எங்களுக்கு பியும் டியும் பிள்ளைண்டத்தால் 5வது விடைக்கு போகலும். உதாரணமாக வெப்பநிலையோடு எப்படி சமநிலை மாறலி மாறும் என்று பார்ப்போம். ஒரு தாக்கம் கேசி தந்திருக்கிறேன், ΔH மைனஸ் நான் வெப்பநிலை அதிகரிக்கேன். வெப்பநிலையை நான் அதிகரித்து நடக்கும் என்று சொன்னால் ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கம் எடுத்தால் இந்த சமநிலை பின்னோக்கி நகரும். புறவெப்ப சமநிலை தாக்கம் இந்த சமநிலை வெப்பநிலை குறைக்கிறதுக்காக வேண்டி பின்னோக்கி நகருமா இருந்தால் உங்களுக்கு தெரியும் கேசிற பெருமானம் குறைவடையும். வெப்பநிலையோட மட்டும் மாறும். விளைவிட சமநிலை முன்னோக்கி வெப்பநிலை பாதிக்கப்படக்குள்ள முன்னோக்கி வந்த கேசி கூடும், பின்னோக்கி வந்த கேசி குறையும். செறிவிலையோ அமுக்கத்திலேயோ கேசி தங்கி இருக்காது. எனக்குரிய விட பொருத்தமானது 5வதாக இருக்குது. 39வது கேள்வி. பின்வரும் எச்சேர்வைகள் கீழே தரப்பட்டுள்ள தாக்கங்கள் 2க்கு முற்படும். முதலாவது நீர் NaOH தன்னொடுங்கல். NaOH தன்னொடுங்கல் அடைகிறண்டா 2 விதமான சேர்வை முக்கியம். ஒன்று அல்டிஹைட், அடுத்து கீட்டோன். அதுலேயும் அல்டிஹைட்லேயும் கீட்டோன்லேயும் இன்னொரு நிபந்தனை இருக்கணும். 2 பேர்லேயும் அல்ஃபா ஐதரசன் இருக்கணும். அல்ஃபா ஐதரசன் என்பது உதாரணமாக அல்டிஹைட்டில் தொழிற்பாட்டு கூட்டம் C+O கார்பனோட இணைந்துள்ள கார்பனில் இருக்க ஐதரசன் தான் அல்ஃபா ஐதரசன். இதே மாதிரி கீட்டோன்லேயும் அதே மாதிரி இந்த இருக்குது C+O அந்த கார்போனைல் கார்பனோடு இருக்கின்ற இணைந்திருக்கிற கார்பனில் இருக்கிற ஐதரசன் அல்ஃபா ஐதரசன். இந்த நிபந்தனை இருந்தால் மட்டும்தான் தன்னொடுங்கல் தாக்கத்துக்கு இந்த சேர்வை உட்படும். எனவே முதலாவது பார்ப்போம். தன்னொடுங்கலுக்கு உட்படக்கூடிய ஆக்கள் அல்டிஹைட் கீட்டோன் இருக்கணும், அல்ஃபா ஐதரசன் இருக்கணும். இந்த கீட்டோன் ஏ கூட்ட நான் விரிவழுதுறேன் பாருங்கள். ஏ சேர்வையை இந்த இருக்குது ஏ C+O இங்கால CH2 C+CH. எனவே ஒவ்வொரு சேர்வைக்கு நான் 2 தாக்கத்தையும் காய்ச்சி கொண்டு போகிறேன். முதலாவது ஏக்குரிய NaOH தன்னொடுங்கலை பார்ப்போம். அதற்கு அல்ஃபா ஐதரசன் எந்த பிரச்சனையும் கிடையாது. NaOH தன்னொடுங்கலுக்கு இவர் உட்படுவார். 2 அல்ஃபா ஐதரசன் கீட்டோன் இங்கே இருக்குது. இங்கே பக்கம் ஐதரசன் இல்லாததுக்கு இங்கே சைட்டில் இருக்க கார்பனில் ஐதரசன் இருக்குது. எனவே நீர் NaOH தன்னொடுங்கலுக்கு உண்மையாக ஏ உட்படும். ஆனால் ஏ அமோனியா சேர் ஏஜினோட தாக்குமாண்டு பார்த்தோம்னா தாக்கமடையும். எப்படி தாக்கும்? அமோனியா சேர் ஏஜினோட தாக்கமாக இருந்த ஏயில் இந்த அரைக்கிடத்தில் H எடுபட்டு -Ag+ புல்படிவாக உங்களுக்கு தெரியும் வெள்ளையரமான புல்படிவு. ஆனால் இது ஒட்சியேற்றம் அல்ல. ஒட்சியேற்றம் நடைபெற மாட்டாது. ஏனெண்டா உங்களுக்கு தெரியும் AgNO3லையும் AG +லான் இருக்குது, +1 இங்கேயும் +1லான் இருக்குது. எனவே இது தாக்கம் நடைபெறும். ஆனால் ஒட்சியேற்றம் என்ற சொல் பயன்படுத்தி பாருங்கள், ஒட்சியேற்றம் நடைபெறாது. அமோனியா AgNO3 தாக்கம் அடையும் என்று வந்திருந்தால் எங்களுக்கு ஏ கொடுத்திருக்கலாம். ஆனால் ஒட்சியேற்றம் ஏ உட்படாது. எனவே தான் இந்த கேள்விக்குரிய விடையாகவும் நான் ஏக்கி போகலா. என்ன காரணம் என்றால் 2 தாக்கத்துக்கு உட்படணும். எனவே அமோனியா சேர் ஏஜினோட ஒட்சியேறதுக்கு ஏ உட்பட மாட்டாது. அப்படியே பிக்கு வருவோம். பி சேர்வை நாங்கள் எழுதி போட்டு அப்படியே பார்த்தோம்னா அப்போ தாக்கங்களில் ஒரு எங்களுக்கு ஐடியா ஒன்றும் இருக்கும். பியை பாருங்கள், தந்திருக்க சேர்வையை பென்சீன் வளையம் இந்த இருக்குது, அதில் ஒரு CHO இருக்குது, அல்டிஹைட் இருக்குது, இங்கே ஒரு முதல் ஆல்கஹால் CH2OH இருக்குது. முதலாவது நீர் NaOH தன்னொடுங்கல் அடைய முடியாது. ஏனெண்டா அல்டிஹைட் இருக்கிறதுக்கு அல்டிஹைட்ற கார்பன் இணைந்துள்ள கார்பன் பென்சீன் கார்பன் ஐதரசன் இல்லை. எனவே தன்னொடுங்கல் அடையலாது. கேள்விக்குரிய விடையாகவும் வரையலாம். ஏன்னா 2க்கு முற்படணும். அமோனியா சேர் ஏஜினோட தாக்கமாண்டு பார்த்தால் தாக்கமடையும், ஒட்சியேற்றம் அடையும். ஏனெண்டா அல்டிஹைடுக்கள் இந்த CHO நடக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் C+O- ஒட்சியேற்றப்பட்டு ஏஜியை தாழ்த்தும் வெள்ளி ஆடி வரும். எனவே பி அமோனியா சேர் ஏஜென்ட் ஒட்சியேற்றம் அடையும். பிகாஸ் அல்டிஹைட் தான் ஒட்சியேற்றம் அடைகிறார்கள். பட் இருந்தாலும் எங்களுக்கு எங்களோட தன்னொடுங்கல் அடையாண்டத்தால் பி இந்த கேள்விக்குரிய விடையாக வராது. ஏன்னா 2 தாக்கத்துக்கு முற்படணும். சிக்கு பார்ப்போம். சி பென்சீன் வளையம் இங்கே இருக்குது, பென்சீன் வளையம். C+C இருக்குது, C+O இருக்குது, கீட்டோன் சி. இங்கே பக்கம் மெதைல், இங்கே பக்கம் மெதைல், இங்கே பக்கம் மெதைல். பாருங்கள், இதில் NaOH தன்னொடுங்கல் அடைய இயலாது. பிகாஸ் கீட்டோன் உங்களுக்கு தெரியும், கீட்டோன் அல்ஃபா ஐதரசனை கொண்டு இருக்குதா. இந்த இருக்குது கீட்டோட கார்பன், C+O கார்பன். இங்கே பக்கம் ஐதரசன் கிடையாது, இங்கேயும் ஐதரசன் இல்லை. எனவே தன்னொடுங்கல் அடைய இயலாது, விடையாக வர முடியாது. அமோனியா சேர் ஏஜினோட ஒட்சியேற்றம் அடைகிறதா இருந்தால் அல்டிஹைட் இருக்கணும், அல்டிஹைட் இல்லை. எனவே அதுக்குரிய விடையாகவும் வர மாட்டார்.
ஸோ நான் ஸோ சி வந்து மேலுக்கு சொல்லிருக்க 2 தாக்கத்துக்கும் உட்பட மாட்டாது. டிக்கு வருவோம். டி சேர்வை C2H5 தந்திருக்கிறாங்க. கார்பன் ஐதரசன் இங்கால CHO அல்டிஹைட் மேலுக்கு ஒரு CH3. முதலாவது தன்னொடுங்கள் அடையுமாண்டா தன்னொடுங்கள் அடையும். ஏன் அடையும் என்றால் டி அல்டிஹைட் இருக்குது அல்டிஹைட். இதில் கார்பனோடு இணைந்திருக்கின்ற கார்பனில் ஐதரசன் இருக்கத்தால் தன்னொடுங்கள் அடையும். எனவே தன்னொடுங்களுக்கு நான் டியை போட போகிறேன். டி அடையும். அமோனியா சேர் ஏஜினத்தில் ஒட்சியேற்றம் அல்டிஹைட் இருக்குது. அல்டிஹைட் ஒட்சியேற்றப்படும் C டபுள் O- ஆக ஏஜியை தாழ்த்தும். எனவே இதுக்கு வந்து எங்களுக்கு டி தன்னொடுங்களும் அடையும். அமோனியா சேர் ஏஜினத்தில் ஒட்சியேற்றவும் அடையும் அல்டிஹைட் இருக்கத்தால். எனவே டி மட்டும் மட்டத்தால் நாங்கள் இந்த கேள்விக்கு 5வது படிக்கு போக வேண்டி வரும். 40 பல்பகுதியம் சம்பந்தமாக உண்மையான கூட்டு கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், போன கிளாஸ்லேயும் நம்ம கதைச்சோம். பல்பகுதியங்களை இயற்கை செயற்கைன்னு பிரித்தோம்னா இயற்கைக்குள்ளே வாரது இயற்கை ரப்பர், அடுத்தது கூட பொலிசக்கராய்ட், DNA, RNA, புரதம் போன்ற ஆக்கள். இன்னொரு மிக முக்கியமான ஒரு வகைப்படுத்தல் தான் கூட்டல் பல்பகுதியம், ஒடுங்கல் பல்பகுதியம். கூட்டலில் வார டீம் வந்து இயற்கை ரப்பர் ஒரு கூட்டல் பல்பகுதியம் நேச்சுரலாக. செயற்கையாக உங்களோட PVC, அடுத்து டெஃப்லான், பொலிஸ்டைரீன் உங்களுக்கு தெரியும் பொலிஸ்டைரீன், அதே மாதிரி பொலிப்ரொப்பலின், பொலிஸ்டைரீன், ரெஜிஃபோம், பொலிப்ரொப்பலின் எல்லாம் கூட்டல் பல்பகுதியம். ஒடுங்கல் பல்பகுதியம் தான் உங்களோட நைலான் 66 அதே மாதிரி தெர்லின், ஏன்னா நைலான் என்பது பொலிஏமைட் தானே, நைலான் பொலிஏமைட். அதே மாதிரி வந்து தெர்லின் அல்லது PET அதில் வாரது. அதே மாதிரி உங்களோட யூரியா ஃபார்மால்டிஹைட், ஃபீனால் ஃபார்மால்டிஹைட், பேக்லைட், யூரியா ஃபார்மால்டிஹைட், ரெசின். ஸோ வந்து ரெசின், அதே மாதிரி வந்து பேக்லைட், அதாவது வந்து யூரியா ஃபார்மால்டிஹைட், ஃபீனால் ஃபார்மால்டிஹைட் எல்லாம் ஒடுங்கல் பல்பகுதியம். இதில் இந்த ஃபீனால் ஃபார்மால்டிஹைட், யூரியா ஃபார்மால்டிஹைட் 2 பேரும் வெப்ப இறுகு பல்பகுதியம். ஏனையாக்கள் நாம் வெப்ப இலகு பல்பகுதியம் என்று பார்த்தோம். PVC வெப்பம் இலகு பல்பகுதியம். முதல் துண்டு PVC வெப்ப இலகு பல்பகுதியம். சரி, அந்த துண்டு அதேபோல் குளோரின் இருப்பதன் காரணமாக இலகுவாக தீப்பிடிக்காது. எல்லாரும் தியர்லையும் இருக்குது. PVCயில் வந்து இருக்கிற PVC அமைப்பு உங்களுக்கு தெரியும், பொலிவைனைல் குளோரைட்னா இந்த இருக்குது. PVCயில் ஒரு பகுதியம், அதே மாதிரி பல்பகுதி அமைப்பு. இதான் PVCயில் பல்பகுதி அமைப்பு. PVC உருவாக்க ஒரு பகுதியம் தான் இருக்குது, வைனைல் குளோரைட். அதே மாதிரி வந்து Cl இருக்குது. அதே மாதிரி அதில் பல்பகுதி அமைப்பில் உங்களுக்கு தெரியும் என்ன மாற்றம் வரும் என்று சொல்லி இந்த இருக்குது பல்பகுதி அமைப்பு. இதில் வந்து Cl இருக்கத்தால் PVCயில் எங்களுக்கு இங்கே CH இருக்கும். அதே மாதிரி இங்கே Hம் Cலும் இருக்கும். ஸோ வந்து இதான் எண் போட்டோம்னா இதான் PVC. ஸோ PVCயை பொறுத்த மட்டும் எங்களுக்கு Cl இருக்கத்தால் தீப்பிடிக்காது. சரியான கூட்டு. இரண்டாவது, சிறந்த H2SO முன்னிலையில் ஃபீனால் ஃபார்மால்டிஹைட் என்ற தாக்கத்தின் மூலம் பேக்லைட் உருவாக்கப்படும். உங்களுக்கு தெரியும், ஃபீனால் ஃபார்மால்டிஹைட் தான் பேக்லைட். யூரியா ஃபார்மால்டிஹைட் வந்து எங்களுக்கு வந்து ரெசின் அரைக்கும். எனவே அந்த கூட்டு சரி சிறந்த H2SO அமில ஊடகத்தில் தாக்கம் நடைபெறும். சிறந்த H2SO முன்னிலையில் யூரியா ஃபார்மால்டிஹைட் தாக்கம் இருந்து வெப்பம் இலகு பல்பகுதியம் உருவாகும். யூரியாவும் ஃபார்மால்டிஹைடும் தாக்கமான எங்களுக்கு உருவாகிறது வந்து ரெசின் என்பது ஒரு வெப்ப இறுகு பல்பகுதியம், ஒடுங்கல் பல்பகுதியம். ஆனால் வெப்ப இறுகு பல்பகுதியம், வெப்ப இலகு என்பது பிழை. அடுத்து வந்து டெஃப்லான் ஒரு வெப்பம் இறுகு பல்பகுதியம் பிழை. நான் முந்தி சொல்லிட்டேன், டெஃப்லான்லாம் வெப்ப இலகு பல்பகுதியம். வெப்ப இறுகு பல்பகுதியம் யாருண்டா யூரியா ஃபார்மால்டிஹைட், ரெசின். அதே மாதிரி வந்து ரெசின், அதே மாதிரி ஃபீனால் ஃபார்மால்டிஹைட்னு சொன்னால் அவங்களோட பேக்லைட். எனவே 2 தான் வெப்ப இலகு பல்பகுதியம். அவர் வல்கனைசப்படுத்தப்பட்ட ரப்பர். எனவே எங்களுக்கு டி கூட்டு பிழை 3வது விட எங்களுக்கு 40க்கு வரும்.